அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 6/12/2024 காலை 6:30 மணி நிலவர வானிலை அமைப்பு. நேற்று மற்றும் நேற்றைக்கு முன்தினம் அப்படின்ற மாதிரி இலங்கைக்கு தென்புறமாகவும் குமரிக்கடலில் பகுதியிலும் நிலவி வந்த வளிமண்டல சுழற்சியின் காரணமாக பெரும்பான்மையான இடங்களில் நள்ளிரவில் குளிர்ச்சியான சீதோஷ நிலையும் ஆங்காங்கே பகலில் வெப்பநிலை உயர்வுக்கு ஏதுவாக மழை பொழிவையும் கொடுத்து வந்தது. வறண்ட வானிலையாகவும் கொடுத்து வந்தது. இந்த வளிமண்டல சுழற்சி தமிழக கரை ஏறி அது மேற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் ஃபேஞ்சல் செயலிழந்த தீவிர பகுதியாக போய்கொண்டிருக்கும் அந்த நிகழ்வோடு ஈர்ப்பை பெற்று இது நகர்ந்து செல்கிறது. அதாவது தற்பொழுது அரபிக்கடல் பகுதி அப்படின்ற மாதிரி சென்று விட்டது. இதன் காரணமாக மழையின் தீவிரமானது நேற்று முந்தானத்தை விட நேற்றைக்கு பார்த்திங்கன்னா கம்மியாக அப்படின்ற மாதிரி ஒரு பரப்பில் இருந்திருக்கும். அதை நம்ம நேற்றைய மதிய அறிக்கையில் நம்ம அறிவித்திருந்தோம். திருவண்ணாமலையின் பகுதிகளில், அதாவது வடக்கு பகுதியாக ராணிப்பேட்டை பகுதிகள் அப்படின்ற மாதிரி, போலூர் சேத்துப்பட்டு பகுதிகள் ஆங்காங்கே ஒரு இடங்களில், காஞ்சிபுரத்தின் ஓரிரு இடங்கள் அப்படின்ற மாதிரி, மற்றும் சேலத்தின் பகுதிகளில், சேலத்தின் மேற்கு புறமாக நாமக்கல் இடைப்பட்ட அந்த ஒரு பகுதிகள் அப்படி, அதுக்கப்புறம் மாலைக்கு பின் திருச்சி மற்றும் பெரம்பலூர் இடைப்பட்ட பகுதிகளில் ஓரிரு இடங்கள் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு இந்த ஓரிரு இடங்களில் மட்டும்தான் மழைப்பொழிவாக இருந்தது. பெரும்பாலும் வறண்ட வானிலையாகவும் மேக உற்பத்திக்கு சாதக சூழ்நிலை இல்லாத காரணத்தினால தூறல் துளி எங்கேயாவது ஒரு இடங்களில் ஏற்பட்டிருக்கும். இதே போல் வானிலை அமைப்புன்றது அடுத்த ஒரு 2-3 நாட்களுக்கு கிட்டத்தட்ட 9-10 தேதி வரைக்குமே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு பெரும்பாலும் அதிகமாக எங்கும் எதிர்பார்க்க முடியாது. ஒரு மிதமானதாக எங்கேயாவது ஒரு இடங்கள் அப்படின்ற மாதிரி இருக்கிற சூழ்நிலை தான் தற்பொழுது. இன்றைக்கான வானிலை அமைப்பு பார்த்திங்கன்னா மேகமூட்டம் என்பது அப்படியே வெயில் வந்ததுக்கப்புறம் மேகமூட்டமாக ஓரிரு இடங்களில் கடலோர பகுதிகளில் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு தெரியக்கூடும். அதாவது எதன் காரணமாக அப்படின்னா, இது தரை வழியாக, அதாவது கடலிலிருந்து தரை வழியாக ஏறக்கூடிய காரணத்தினால் அது வடகிழக்கிலிருந்து வரும் காற்று அப்படின்ற மாதிரி கிழக்காற்று சந்திப்பு அப்படின்றது ஏற்படுறதுக்கான ஒரு சாதக சூழ்நிலை இப்போதைக்கு எதுவும் இல்லை. இதற்கு முந்தைய புகைப்படத்தில் இடைச்சிருக்கேன் பாருங்கள். 11, 12, 13 அந்த தேதிகளில் இப்போ தற்பொழுது சுமத்ரா தீவு அருகே ஒரு நிகழ்வு தீவிரமடைந்து வருகிறது. இது தன்னுடைய கட்டுப்பாட்டில் கிழக்கு காற்றை மற்றும் அந்த வெப்பநிரோவி காற்றை பார்த்திங்கன்னா இதுவும் மற்றும் அந்த தாய்லாந்து வளைகுடா பகுதியில் இருக்கும் அந்த ஒரு சுழற்சிகள் ஈர்ப்பை பெற்று இருப்பதன் காரணமாக மழைப்பொழிவானது தற்பொழுது இடமாறி இருக்கிறது. அது வரும் நாட்களில் தீவிரமடைந்து கரெக்டாக ஒரு 10-11 தேதிகள் அப்படிங்கிற மாதிரி நமக்கு கரெக்ட் 10 அதாவது நள்ளிரவுக்கு பின் அதிகாலை 11 அப்படின்ற மாதிரி ஒரு மழைப்பொழிவை டெல்டா கடலோரங்களில் தொடங்கி அது படிப்படியாக கடலோர மாவட்டங்கள் அனைத்திலும் அப்படின்ற மாதிரி பரவச் செய்து இந்த நிகழ்வு வடக்கு எவ்வளவு அளவுக்கு இலங்கையை ஒட்டி அப்படிங்கிற மாதிரி அமையும் பொழுது தமிழகத்தின் உள் மாவட்டங்கள் வரைக்கும், அதாவது சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி வரைக்கும் எட்டி பிடிக்கும் கூடிய ஒரு மழை வாய்ப்பு, அதாவது மேற்கு மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் என தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களுக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மழைப்பொழிவை ஏற்படுத்தும். அது மீண்டும் அந்த தீவிரத்தன்மை இன்னொன்று தாய்லாந்து வளைகுடாவில் சொல்கிறோம் பார்த்திங்களா, அந்த நிகழ்வு அதோட ஈர்ப்பை கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வைக்கிற மாதிரி அது தீவிரமடைகிற நிகழ்வு. அதன் காரணமாக ஓரிரு தேதிகள் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு கொடுத்து கொண்டிருக்கும் அந்த வேளையில் அது தீவிரத்தை பொறுத்து இந்த மழைப்பொழிவு மேலும் முன்னேறுமா அப்படின்றது அடுத்தடுத்த நாட்களில் அப்படின்ற மாதிரி அறிவிக்கிறோம். இப்போதைக்கு 11, 12, 13 அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு தமிழகத்தில் ஆங்காங்கே நல்ல ஒரு பரவலான மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடும். அடுத்த நிகழ்வு அப்படின்றது அது எப்படிப்பட்ட ஒரு தீவிர நிகழ்வு அப்படின்றது அடுத்தடுத்த நிகழ்வுகள் எப்படின்றது நம்ம சொல்லுவோம். இப்போதைக்கு அடுத்த நிகழ்வு தீவிரமடைந்தால் அது சக்தி என்ற பெயர் கொண்டு வரும். அப்படி இல்லைனா தாழ்வு மண்டலமாக அப்படின்ற மாதிரி ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்கும். அச்சம் கொள்ள தேவையில்லை. நிறைய மழைப்பொழிவு இருக்கிறது. வானிலையோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.